கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன வாரம் இல்லை, ஒரு அதுக்கு முந்தின வாரம் வந்து நம்ம வந்து பாடத்துல வந்து பார்த்தோம். அப்போ பிரமாணம்னா என்ன அப்படின்னா, பிரமாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டம் இல்லைங்களா, லா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ என்ன ஒரு விஷயம் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் அப்படின்னா, பிரமாணத்தை ஒருவர் கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர் மேற்பட்டவராக இருக்கார். அதை யாரை வாங்கிக்கிறாங்களோ அவங்க வந்து பிரமாணம் கொடுக்கிறவரை விட கீழ்ப்பட்டவராக இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். உதாரணத்துக்கு பிதாவாகிய தேவன் ஆதாமுக்கு பிரமாணம் கொடுக்கிறார் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வாங்குறார். ஆனால் பிரமாணத்தை எப்படி வாங்குறார், என்ன மாதிரியான சில கட்டளைகள் சட்டங்களை வாங்குறார் அப்படின்னா, நீ என்ன செய்யணும், நீ என்ன செய்யக்கூடாது, எது நன்மை எது தீமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தேவன் கொடுக்கிறார். அப்போ அதுல வந்து ஆதாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரான்னு கேட்டா நம்ம பார்த்தோம், இல்ல, ஆதாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு விஷயம் நம்ம நல்லா கவனிக்கணும். போன பாடங்கள்லயே நம்ம பார்த்தோம், கடந்த கிளாஸ்லயே தேவன் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒருவருக்கு பிரமாணத்தை கொடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் புது சிருஷ்டியில ஓடக்கூடிய ஓட்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, இல்ல புது சிருஷ்டியுடைய ஓட்டம்னு வேண்டாம், ஜென்ரலா ஒரு பிரமாணங்களை கொடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் யார்கிட்ட தான் அந்த பிரமாணத்தை கொடுப்பாராம், யாரால அதை நிறைவேற்ற முடியுமோ, யார் அதுக்கு தகுதி வாய்ந்தவர்களோ அவங்க கிட்ட தான் கொடுப்பாராம். அவர் தகுதியே இல்லாதவங்க கிட்ட ஒரு பிரமாணத்தை கொடுத்துட்டு என்ன பண்ண மாட்டாரு, அநீதியா வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டார். ஸோ அப்போ அவர் ஒரு பிரமாணம் கொடுக்குறாருனாலே கண்டிப்பா அவங்களால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆதாம் வந்து பூரண மனிதன் தானே இல்லைங்களா. ஆனா ஆதாம கிட்ட பூரண மனிதன்கிறதுனாலதான் தேவன் ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்கிறார். ஆனா அவர் எதிர்பார்த்த விஷயத்த ஆதாம் செஞ்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ அதுதான் அவர் வந்து அந்த ஒர்த்தினஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆதாம் அந்த பிரமாணத்தை வந்து மீறிடுறார். மீறும் போது அவருக்கு என்ன கிடைக்குது, பனிஷ்மெண்ட் கிடைக்குது, மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல ஆதாமுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது போல வேதாகமத்திலையும் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கடந்த பாடத்திலே பார்க்குறோம். யாருக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு லா, பிரமாணம்ங்கிற வார்த்தையை நான் லா அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்றேன், ஒருவேளை நீங்க அனுமதித்தா. அப்போ ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த லாவும் அந்த மாம்சீக இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு விஷயம் சட்ட திட்டங்களும் ரெண்டும் எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில டிஃபரன்சஸ் பார்த்துருந்தோம். தேவன் கொடுத்த இந்த ரெண்டு பிரமாணங்களும் ரெண்டு பல்வேறு ஒரு ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னன்னு பார்க்கும்போது என்ன கவனிச்சோம் அப்படின்னா, ரெண்டு பேருக்குமே பிரமாணம் கொடுக்கப்படுது. ஆதாமுக்கும் கொடுக்கப்படுது, மாம்சீக இஸ்ரேலுக்கும் கொடுக்கப்படுது. ஆதாமுக்கு மத்தியஸ்தர் இருந்தாரா அப்படின்னு கேட்டா மத்தியஸ்தர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார் இருந்தா, மத்தியஸ்தர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல ஆதாமுக்காக ஒருவேளை ஆதாம் ஏதாவது தவறு செய்துட்டால் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு பாவ நிவாரண பலி ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆனா இஸ்ரேலருக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு, பாவ நிவாரண பலி இருந்தது இல்லைங்களா. ஸோ அந்த ரெண்டு விஷயமுமே வந்து நம்ம பார்த்தோம் டிஃபரன்சஸ்ல. ஏன் அப்படின்னா தேவன் ஒரு பிரமாணத்தை கொடுக்குறார், ஆதாமுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்குறார், இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்குறார். தேவன் ஏன் இவ்வளவு டிஃபரன்சஸை வச்சிருக்கார், இவருக்கு மத்தியஸ்தர் இல்லை அவங்களுக்கு மத்தியஸ்தர் இருக்காங்க அப்படின்னா ஒரே விஷயம் தான், நம்ம ஆல்ரெடி அதுக்குண்டான பதிலையும் பார்த்துருக்கோம். ஏன்னா ஆதாம் வந்து பூரண நிலைமையில் இருக்கக்கூடியவர், ஆனா மாம்சீக இஸ்ரேலர்கள் வந்து ஒரு பூரண நிலைமையில் இருக்கக்கூடியவங்களா இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்னொரு கேள்வி வைக்கிறேன் இதுலயே. நம்ம வந்து ஒரு விஷயம் கவனிச்சோம் இல்லைங்களா, போன வாரம் பார்த்தோம், இப்பயும் கூட ஒரு வார்த்தையை நம்ம ஆட் பண்ணோம். தேவன் ஒருத்தருக்கு நியாய பிரமாணம் கொடுக்குறாருன்னா என்ன பண்ண முடியும் அவங்களால, நம்ம பார்த்தோம். ஒரு பிரமாணம் கொடுக்குறாருன்னா என்ன பண்ண முடியும்னு பார்த்தோம், அவங்களால கடைபிடிக்க முடியும்னு பார்த்தோம். இப்ப வேற கேள்வி, அதே கேள்வியை கொஞ்சம் வித்தியாசமா கேட்கிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் நியாய பிரமாணத்தை கடைபிடித்தார்களா? நம்ம இப்ப என்ன பார்த்தோம், பிரமாணம் வந்து தேவன் கொடுக்குறாருனாலே அவங்களால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், ஆதாமுக்கு கொடுத்தார் ஏன்னா ஆதாம் வந்து பரிபூர்ண நிலைமையில இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ தேவனுக்கு தெரியுமா தெரியாதா இஸ்ரேல் ஜனங்களால இந்த பிரமாணங்களை கடைபிடிக்க முடியாதுன்னு? தெரியும். அப்ப தெரிஞ்சுட்டே தான் அவர் பிரமாணங்களை கொடுத்துருக்காரு இல்லைங்களா.
எனக்கு இப்பதான் சொன்னீங்க தேவன் வந்து பிரமாணம் கொடுத்தார்லே பிரதர், நாங்க சொல்லல பிரதர், நீங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றீங்களா? ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கு. தேவன் நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை கொடுத்திருந்தாலும் ஆதாமுக்கு கொடுத்தது போல ஆதாம் ஒரு பிரமாணத்தை மீறல, ஒரு பிரமாணத்தை வந்து மீறிட்டார் அப்படின்னு போது அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு, மரணம் வந்தது இல்லைங்களா? ஸோ தேவன் வந்து இந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை கொடுத்துட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும், ஏன்னா அது கடினம் இல்லைங்களா? ஆனால் கொடுக்கிறார். ஏன்னா அதே மனுஷ சந்ததியில அந்த தாவீதுடைய வம்சத்துல வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவால் என்ன பண்ண முடிஞ்சது? எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற முடிந்தது இல்லைங்களா? ஸோ அப்ப நினைச்சா பண்ணியிருந்திருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அது டஃப், ஏன்னா அவங்களால அதை செய்ய முடியல. அப்போ ஏன் பிதா பிரமாணத்தை கொடுத்தாரு அப்படின்னா ஒரு டிஃபரன்ஸ் சொல்றாரு நம்முடைய மூத்த சகோதரர். பிதா வந்து அவங்கள வந்து தண்டிக்கல அப்படிங்கிறார். ஆதாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரா? அது அந்த சந்ததி ஃபுல்லா தொடருது. பட் ஸ்பெசிஃபிக்கா இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து நியாயப்பிரமாணத்தை ஃபுல்ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி ஒருவேளை நீங்க கம்ப்ளீட் பண்ணல, நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து அங்க இல்லை. ஸோ அதுக்கு ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் மீறப்பட்டா என்ன பிரச்சனை, என்ன தண்டனைங்கிறது இருந்தது வேதாகமத்துல. தவிர ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்ததானா இல்லை. ஏன் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவருக்கு மிகவும் தெளிவாக தெரியும் இதை யாரால தான் நிறைவேற்ற முடியும் கம்ப்ளீட்டாக, அவருடைய குமாரனால மட்டும்தான் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி இருக்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்முடைய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கைக்கு ஒரு அதிகாரியா வந்து மாறுறார் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் வந்து கிளியரா எழுதியிருக்கார். எதுக்காக அப்படின்னா 1000 வருட அரசாட்சியில யாரை ரட்சிக்கணும்? இந்த ஒட்டுமொத்த உலக மக்களையும் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் எல்லா பிரமாணங்களையும் நிறைவேற்றினார். எல்லா பிரமாணங்களையும் பெர்ஃபெக்டா நிறைவேற்றி என்ன பண்ணாரு? ஈடுபலியும் செலுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இதுதான் பிரமாணம் அப்படின்னா, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் பிரமாணத்துக்கு அடிப்படை என்றால், இந்த சாப்டருடைய டைட்டில் என்ன? புது சிருஷ்டியின் பிரமாணம். அப்போ புது சிருஷ்டிக்கு என்ன பிரமாணம் தேவன் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்போ ஒரு புது உடன்படிக்கை, இந்த கிறிஸ்து கொண்டு வந்த அந்த புதிய உடன்படிக்கைக்கு என்ன சட்டத்திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மூத்த சகோதரர் ரொம்ப கிளியரா எழுதுறார். தேவன் எதிர்பார்க்கிற அந்த சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பாவத்தை வந்து வெறுக்கணும். ஒரு புது சிருஷ்டியா ஓட்டத்துல ஓடக்கூடிய நம்ம பாவத்தை வெறுக்க வேண்டிய ஒரு மக்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ரெண்டாவது, நீதியை நேசிக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்கணும் அப்படிங்கிறார். இந்த 2 கிரைட்டீரியா தான் வைக்கிறார் புது சிருஷ்டியுடைய பிரமாணத்துக்குள்ள வரும்போது. அப்ப தேவனுடைய அந்த புதிய உடன்படிக்கைக்கு சட்டத்திட்டங்களா விளங்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இது 2 தான். பாவத்தை அடியோட வெறுக்கணும் அண்ட் நீதியாக நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீதியை வந்து நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த புது சிருஷ்டிக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்படுது அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, புது சிருஷ்டிக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் வந்து இப்பயும் அந்த புது சிருஷ்டி ஃபாலோ பண்ணணும், எப்பயும் பண்ணணும். 1000 வருட அரசாட்சி முழுமை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த புது சிருஷ்டி அந்த சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஒருவேளை சிந்தையில ஒரு மனமாற்றம் ஏற்படுது ஒரு புது சிருஷ்டிக்கு அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுடைய சரீரத்திலையும் மனமாற்றம் ஏற்படும். அந்த மனமாற்றம் வந்து இப்ப நம்ம யாருக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸா இருக்கும்? ஒருவேளை நம்ம சபை வகுப்பாரா போயிட்டோம் அப்படின்னா உலக மக்களுக்கும் நம்ம யாரு? ஒரு முன்னுதாரணமா இருப்போம். அப்போ எப்படி கிறிஸ்துவனுடைய புதிய உடன்படிக்கைக்கு இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமோ, ஒரு புது சிருஷ்டிக்கு எது ரொம்ப முக்கியமாமா? அந்த பாவத்தை வெறுக்கிற விஷயமும் முக்கியம், அதே நேரத்துல நீதியை நேசிக்கிற விஷயமும் முக்கியம். இதை 2 பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நீதியை நேசிக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது? அநீதியான காரியங்கள் செய்ய முடியாது, பாவங்கள் அங்க இருக்காது. ஸோ நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மூத்த சகோதரர் கிளியரா எழுதுறார். நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து வந்து எப்ப கம்ப்ளீட் பண்ணி ஒரு புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுக்குறாரோ அப்போ நம்ம என்ன விஷயத்துக்குள்ள வரோம், என்ன பிரமாணத்துக்குள்ள வரோம் அப்படிங்கறத தான் இந்த ஒரு பாடத்துல நம்மளுடைய மூத்த சகோதரர் விளக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை
அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துல என்ன மீன் பண்றார் அப்படின்னா, எப்படி புது சிஷ்யனுடைய ஓட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஒருவேளை சபை வகுப்பாரா மாற போறோம் அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியமோ, இது எப்ப மட்டும் முக்கியம் இல்லை அப்படின்னா நாம் நித்தியத்துக்கும் ஆளுகை செய்ய போறவங்க இல்லைங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது தேவன் இதை எந்த வசனத்தோட நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, திரும்ப கொடுத்தலின் காலம் இருக்கு இல்லைங்களா? சோ அதுல என்ன பண்ணுவார், ஆக்சுவலி இந்த ரெண்டு விஷயமுமே அப்பயும் கண்டினியூ ஆகும். என்ன? பாவத்தை வெறுக்கிற விஷயம், நீதியை நேசிக்கிற விஷயம் எப்ப நடக்கும்? அப்ப நடக்கும். அதான் வசனங்கள்ல ரொம்ப கிளியரா கொடுத்திருப்பார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. ஏன்னா அது திரும்ப கொடுத்தலின் காலம் இல்லைங்களா? அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஸோ இதுதான் வசனம். இதுதான் நம்முடைய மூத்த சகோதரரும் ரெஃபர் பண்றார். ஏன்னா பிரமாணங்களை எங்க வைக்கிறாரா? இதா நம்முடைய இருதயங்கள்ல வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இந்த திரும்ப கொடுத்தலின் காலங்கள்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்பயும் பிரமாணங்கள் இருக்கு. அவருடைய 1000 வருட அரசாட்சியிலையும் என்ன இருக்கு? இந்த உலக மக்களுக்கு பிரமாணங்கள் இருக்கு. சோ அப்போ பழைய ஏற்பாட்டு கால அந்த மாம்சீக இஸ்ரேலுக்கும் இருக்கு, சட்டதிட்டங்கள் இருக்கு. திரும்ப கொடுத்தலின் காலமா இருந்தாலும் சரி என்ன இருக்கு? சட்டதிட்டங்கள் இருக்கு. சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இப்ப என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, முதலாவது ஒரு பிரமாணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதாமினுடைய துவக்கம் முதல் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை வரைக்கும் என்ன இருந்தது? நியாயப்பிரமாண கட்டளைகள் இருந்தது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில என்ன பண்ணார்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். ரெண்டாவது, புதிய உடன்படிக்கை அப்படிங்கிற விஷயம் எப்ப நமக்கு உண்டாகுது அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையிலிருந்து உண்டாகுது. இப்போ கேள்வியே என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாண கட்டளைகள் ஆதாம் முதல் நமக்கு ஸ்டார்ட் ஆகல. ஆக்சுவலி நியாயப்பிரமாண கட்டளைகளுடைய முடிவு எப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, அவருடைய முதலாம் வருகையில நியாயப்பிரமாணத்துக்கு உண்டான ஒரு முற்றுப்புள்ளின்னு வைக்கலாம். அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய அந்த புதிய உடன்படிக்கை அப்படிங்கிற விஷயம் அவருடைய 2ஆம் வருகையிலிருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில எந்த பிரமாணங்களுமே இல்லையா? அதான் கேள்வி. கிறிஸ்து முதலாம் வருகையில நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டார். கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகைக்கு அப்புறம் அவருடைய புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில என்ன இல்லை? பிரமாணங்களே இல்லையா? தேவன் நமக்கு கொடுக்கலையா? அப்படின்னா நம்முடைய மூத்த சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது ஒரு விசேஷித்த காலப்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இந்த சுவிசேஷ யுகத்துல தேவன் யாரை தெரிந்து கொள்றாரா? அந்த காலப்பகுதியில தான் புது சிருஷ்டி இல்லைங்களா, சபை வகுப்பாரை தெரிந்து கொள்றார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ ஒரு யூஸ்வலாவே இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்குமே ஆதாம் ஸ்டார்டிங்ல இருந்து ஈவன் கடைசியில அந்த மகிமையினுடைய காலப்பகுதியில கூட உலக மக்களுக்கு கூட என்ன இருக்கு அப்படின்னா, பல்வேறு மக்களுக்கு பல்வேறு காலப்பகுதிகள்ல என்ன இருக்கு? எப்போதுமே பிரமாணங்கள் இருக்கு. பிரமாணம், உடன்படிக்கை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆதாமோட தேவன் அக்ரிமெண்ட் போட்டிருந்தார், அந்த பாண்டை பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்ரிமெண்ட் இருக்கு, விச் மீன்ஸ் உடன்படிக்கை இருக்கு. அதே நேரத்துல என்ன இருக்கு? பிரமாணம் இருக்கு, லா இருக்கு. உடன்படிக்கையும் இருக்கு, பிரமாணங்களும் இருக்கு. ஆனா நம்முடைய அப்போஸ்தலர் அதை மிகவும் ரொம்ப கிளியரா சொல்லுவார். நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னா, அந்த நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற விஷயம் அக்கிரமத்தினால் கூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கலாத்தியருக்கு எழுதின நிருபங்கள்ல சொல்லுவார் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர். அப்ப என்ன நம்ம மீன் பண்றோம் அப்படின்னா, தேவன் என்ன ஒரு கிரேஷியஸா நம்மளை வழி நடத்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19 மற்றும் 17ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 19, 17 வசனங்கள். அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வரும் அளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு. இதான் பவுல் சொல்றார், நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அக்கிரமத்தினால் கூட்டப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றார். தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே
கட்டளையிடப்பட்டது. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை மாற்ற மாட்டாது. சோ இப்போ என்ன இங்க சொல்ல வரார் ஒரு விஷயத்த அப்படின்னா, நம்ம ரொம்ப கிளியரா கவனிக்கக்கூடியவங்களா இருக்கணும் இந்த வசனத்தை. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. அப்படின்னா என்ன சொல்ல வரார் இந்த ஒரு விஷயத்துல அப்படின்னா, நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே எதுக்காக தான் கொடுக்கப்பட்டது? பாவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அந்த பழைய ஏற்பாட்டு கால பகுதியில் நடக்கக்கூடிய பாவங்களுக்கு. அப்போ தேவன் இந்த வசனத்தை நம்ம கிளியரா படிக்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, 430 வருஷத்துக்கு அப்புறம்தான் தேவன் என்ன பண்றார்? எதை கொடுக்கிறார்? நியாயப்பிரமாண கட்டளைகளை கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, அது யாரோட போட்ட அக்ரிமெண்ட் அப்படின்னா, ஆபிரகாமோட போட்ட அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். தேவன் யாரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கார்? ஆபிரகாமோட பண்ணியிருக்கார். ஏன் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ 430 வருஷத்துக்கு அப்புறம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது. நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நிறைவேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் என்ன ஒரு விஷயம் பெண்டிங்காவே இருக்கு? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் பெண்டிங்காவே இருக்கு. ஏன் தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், உங்கள் சந்ததி மொத்தத்தை என்ன பண்ற ஆசீர்வதிக்கிறேங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துட்டார். ஆனா என்ன ஆயிடுது? ஆசீர்வதிக்கணும்னா என்ன நடக்கணும்? நீதியான ஒரு விஷயம் நடக்கணும். நடந்ததா? நடக்கல. பாவங்கள் பெருகிற்று. பாவத்தை கண்ட்ரோல் பண்ண என்ன கொடுத்தார்? நியாயப்பிரமாணத்தை, சட்டத்திட்டங்களை கொடுத்தார். நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை யார் நிறைவேற்றி அந்த பாவத்துல இருந்து நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக வந்தார்? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வரார். அவர் என்ன பண்றார்? கம்ப்ளீட் பண்ணிடுறார். அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து, ஓப்பனான நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து க்ளோஸ் பண்ணிடுறார். அப்ப என்ன பிரமாணம் இன்னும் பெண்டிங் இருக்குன்னா, ஆபிரகாமோட போட்ட அந்த அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் இன்னும் பெண்டிங் இருக்கு. என்ன போட்டிருக்கார்? உங்கள் மூலமாக இந்த ஒட்டுமொத்த சந்ததியை என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை போட்டிருக்கார். இத நம்ம ரொம்ப கிளியரா பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 29 வசனங்கள். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. உங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்போ ஏன் இந்த வசனம் நம்ம சொல்றோம்? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ எப்படி நியாயப்பிரமாணம் ஒரு பிரமாணம் வருது, அதை இயேசு கிறிஸ்து கம்ப்ளீட் பண்ணிடுறாரோ, அப்ப அதுக்கு முன்னாடி போடப்பட்ட அந்த அக்ரிமெண்ட் என்ன இன்னும் பெண்டிங் இருக்கு அப்படின்னா, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் இல்லைங்களா. இது ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூசிங் ஒரு டாபிக் மாதிரி தெரியலாம், ஆனா கன்ஃபியூஸ் பண்ணாது. ரொம்ப பொறுமையா மெதுவா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஏன்னா மூத்த சகோதரர் எதை ரிலேட் பண்ணி பேசுறாரு அப்படின்னா, நம்முடைய அடிப்படை வேதாம வகுப்புகள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 3 உடன்படிக்கைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் எடுப்போம். எதுக்காக? இந்த நியாயப்பிரமாண கட்டளைகள் இருக்கு இல்லையா, அதை பத்தின சில விஷயங்கள் பார்க்கும்போது நிழல் பொருள் நம்ம பார்த்துட்டே வருவோம். அப்போ என்ன ஆபிரகாமினுடைய அந்த அக்ரிமெண்ட் என்ன இன்னும் பெண்டிங் இருக்கு அப்படின்னா, அவர் மூலமாக இந்த சந்ததியை பிதா ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லும் போது அங்க 2 விஷயங்கள் மென்ஷன் ஆகுது இல்லைங்களா. மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை பத்தியும் இருக்கு, ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் பத்தின அந்த ஒரு வாக்குத்தத்தமும் இருக்கு. அப்போ அந்த 3 உடன்படிக்கைகள் அந்த அடிப்படை வேதாம வகுப்புல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஆவிக்குரிய இஸ்ரேல் வகுப்பு யாருன்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலி அவங்க ஆபிரகாமினுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ ஆபிரகாமினுடைய சந்ததி தான் இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அப்படின்னா நம்ம கவனிப்போம் இல்லைங்களா. நம்ம எப்போதுமே என்ன நினைச்சிருவோம், ஆபிரகாமுடைய சந்ததினாலே அந்த மாம்சீக இஸ்ரேலர்களும் சேர்த்து அந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் 2 பேரும் சேர்த்தது தான் நினைப்போம். அப்படி இல்லை. மூத்த சகோதரர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, ஆக்சுவல் உண்மையான ஆபிரகாமின் சந்ததி யாருதான்?
ஆவிக்குரிய இஸ்ரேலர்களா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த கம்பேரிசன் நிழல் பொருள் பார்க்கும்போது நம்ம எப்படி பார்ப்போம்? ஆபிரகாமை வந்து யாருக்கு அடையாளமா பார்ப்போம்? பிதாவாகிய தேவன் இல்லைங்களா? சோ அவருடைய மனைவிகள் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவர் செய்த உடன்படிக்கைக்கு அடையாளம். ஆபிரகாமுடைய மனைவிகள் அவர் செய்த உடன்படிக்கைக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம அந்த 3 உடன்படிக்கைகள் என்ன பார்ப்போம்? முதலாவது மனைவி யாரு? சாராள். சாராள வந்து யாருக்கு நம்ம வந்து அடையாளமா பார்ப்போம்? சோ ஆபிரகாம் வந்து நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கிறோம். நம்ம வந்து யெகோவாக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சாராள் வந்து நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஆக்சுவலி கிறிஸ்துவை கண்டுபிடிப்பதற்கு ஒரு 2000 வருஷம் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத அதெல்லாமே உங்களுக்கு ரிசம்பிள் பண்ணுது. காரணம் இல்லாமலாம் அவங்களுக்கு குழந்தை இல்லாமலாம் இல்லை, எல்லாமே நம்ம நிழல் பொருள்ல பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2000 வருஷம் ஓடி போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆபிரகாமிடம் தேவன் பண்ண அந்த உடன்படிக்கைக்கு தான் யார் அடையாளம் அப்படின்னா அவங்க முதல் மனைவி சாராள் வந்து அடையாளம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த சந்ததி யாரு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலையாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்துல அடிமை பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது யாரு? ஆகார். அப்ப ஆகாரை வந்து யாருக்கு அடையாளமா பார்ப்போம்? நம்ம நியாயப்பிரமாணங்கள் இல்லைங்களா? இஸ்ரேல். சோ மாம்சீக இஸ்ரேலருக்கு யார் அடையாளமா பார்ப்போம்? ஆகாரை வந்து அடையாளமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முறை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1-4 வரை. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என்ன பவுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வர்றார் அப்படின்னா, அந்த அடிமை பெண் நம்ம எதுக்கு ஈக்குவலண்டா பார்ப்போம் அப்படின்னா நியாயப்பிரமாணம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? சோ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ பவுல் வாழ்ந்து கொண்டிருந்த காலப்பகுதியில இதை ஏன் கலாத்தியருக்கு எழுதுறார் அப்படின்னா, அந்த காலப்பகுதியில கலாத்தியர்கள் மத்தியில இவங்க சுவிசேஷம் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கள்ள உபதேசங்கள் வந்து கலாத்தியருடைய அந்த பிளேஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரவலா வந்து ரொம்ப ஹெவியா வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ஃபியூஸ் பண்றாங்க கள்ள உபதேசங்களை. என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு யூத மார்க்கத்தராக தான் இருக்க முடியும், அதே நேரத்துல எப்பேற்பட்ட ஒரு யூத மார்க்கத்தராக நீங்க இருக்கணும் அப்படின்னா நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிற ஒருவராக நீங்க இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு அந்த மொத்த பிளெஸிங்கும் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு உபதேசத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பவுலுடைய காலப்பகுதியில வந்து கலாத்தியருடைய அந்த அந்த மக்களின் மத்தியில வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை வந்து விதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப பவுல் என்ன பண்றாரு? பவுல் வந்து ரொம்ப கிளியரா டீச் பண்றாரு. ஆக்சுவலி அப்பவே அந்த உடன்படிக்கை சப்ஜெக்டா வந்து ரொம்ப கிளியரா எடுத்திருக்காரு பவுல் வந்து. நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியாய பிரமாண கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அதான் வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன சொல்றார்? புறஜாதி மக்கள் இனிமேல் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டாம். ஒருவேளை கீழ்ப்படிஞ்சிங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க பெற்றுக்கொண்ட அந்த சுயாதீனம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இழக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பவுல் என்ன பண்றாரு? கலாத்தியர் மத்தியில பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்? இஸ்ரேல் நம்ம பார்த்திருக்கோம் ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கும். அப்போ இதெல்லாமே நிழல் பொருள்ல வரும்போது நீங்களாவே மேட்ச் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாடத்துல பார்த்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ பார்க்கும்போது எந்த அளவுக்கு கிரேஷியஸா மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஆபிரகாம் எப்படி நம்ம யெகோவா தேவனுக்கு பார்க்குறோமோ, அவருடைய மனைவிகள் எப்படி நம்ம அவர் செய்திட்ட அந்த உடன்படிக்கைகளுக்கு நம்ம சாட்சியா பார்க்குறோமோ, நிழலா பார்க்குறோமோ, அப்ப ஈசாக்கு யாரை வந்து குறிக்கிறார்? ஈசாக்கு யாரை குறிக்கிறார்? இயேசு கிறிஸ்துவ குறிக்கிறார் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா ஈசாக்கு வந்து ஒரு சுதந்திரவாளி. ஈசாக்கு வந்து அடிமை பெண் மூலமா இல்லைங்களா? அவர் வந்து சுதந்திரவாளி. அப்ப எதை குறிக்குது ஈசாக்கு? இந்த சுதந்திரவாளிங்கிற அந்த விஷயம் எதை குறிக்குதுன்னா
ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இந்த விஷயத்தை குறித்து. மேலும் விருத்த சேதனம் பண்ணி கொள்கிற எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்ற கடனாளியாய் இருக்கிறான் என்று மறுபடியும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையை நின்று விழுந்தீர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா சொல்றாரு கலாத்தியருக்கு எழுதுற போது. ஏன் அப்படின்னா, இந்த புது சிருஷ்டி தான் யாரு அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, ஆபிரகாமுடைய சந்ததியா மாற போறவங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதே நேரத்துல இந்த 2 கேப் இருக்கு இல்லைங்களா, கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில அவர் கடைபிடித்து முடித்த இந்த நியாயப்பிரமாணம் கம்ப்ளீட் ஆகுது. அவருடைய 2ஆம் வருகையில அவருடைய புதிய உடன்படிக்கை தொடங்குது. அப்படின்னா அந்த இடைப்பட்ட கால பகுதியில ஆபிரகாமுடைய சந்ததியை வந்து என்ன பண்றார், பிதா வந்து சூஸ் பண்றார் இல்லைங்களா. புது சிஷ்யனுடைய செலக்ஷன் போயிட்டு இருக்கு. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஈசாக்கு யாரை முன்னிலைமா குடிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவ. அப்போ ரெபேக்கால் வந்து யாரை குறிப்பாங்க, சபையை வகுப்பார. எலேசர் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ என்ன நம்ம மீன் பண்ண வரோம் அப்படின்னா, புது சிருஷ்டிக்கு டைட்டில் என்ன, நம்ம சாப்டர் டைட்டில் பார்த்தோம், புது சிருஷ்டியின் பிரமாணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ தேவன் என்ன பேரலா கொடுத்துட்டே வராரு அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், என்ன மாதிரி சொல்றாரு, என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த கலாத்தியர் ஃபுல்லா அப்படின்னா, சீனாய் மலை அப்படிங்கிற ஒரு விஷயம், எருசலேம் அப்படிங்கிற விஷயம், இது எல்லாமே யாருக்கு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு தான் சொல்லி பார்க்கிறார். அப்போ ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து அவங்கள வந்து நேம் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டியை வந்து சியோன் அப்படிங்கிறோம். மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு என்ன சொல்றோம், சீனாய் மலை அப்படிங்கிறோம். புது சிருஷ்டிக்கு சியோன்கிறோம். எப்படி மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு வந்து எருசலேம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, மேலான ஒரு எருசலேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பவுல் வந்து ரொம்ப கிளியரா விளக்குறார். நீங்க பாருங்க, நீங்க யாரும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. ஸோ நீங்க எல்லாமே ஒரு மேலான ஒரு எருசலேம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிளியரா. ஸோ சொல்லிட்டு என்ன ஒரு விஷயம் நமக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நமக்கு கொடுக்க வரார் அப்படின்னா, எல்லா காலப்பகுதியிலையும் பிரமாணங்கள் இருந்திருக்கு. ஆனா எந்த அளவுக்கு புது சிருஷ்டி ஸ்பெஷல் அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். ஏன்னா ஆபிரகாமுடைய அந்த ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த உடன்படிக்கை. ஸோ அந்த கிரேஸ்ல தான் நம்ம இன்னும் சர்வைவ் பண்ணி போயிட்டு இருக்கோம் எல்லா விஷயங்களையுமே. அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, புதிய சிருஷ்டிக்கு பிரமாணங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்க்க வந்தோம். அப்படி இல்லைன்னா புது சிருஷ்டிக்கு பிரமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு ரொம்ப கிளியரா எழுதுறாரு. என்னங்க பிரதர் சொல்றீங்க, புது சிருஷ்டிக்கு பிரமாணமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இப்ப பார்த்த உதாரணத்துல தான் நம்முடைய மூத்த சகோதரர் கிளியரா கேட்கிறார். இந்த 10 கட்டளைகள் நமக்கு இல்லைங்களா அப்படின்னா, புது சிருஷ்டிக்கு பிரமாணமே இல்லைன்னு நம்ம சொல்றோம்னா, 10 கட்டளைகள் புது சிருஷ்டிக்கு அடங்குமா அடங்காதான்னு கேட்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த நம்ம ஒருவேளை அடங்கும் அப்படின்னு சொன்னா, அடுத்த கேள்வி என்ன அவரே கேட்கிறார் அப்படின்னா, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டதான்னு கேட்கிறார். இல்ல. அப்போ ஆபிரகாமும் ஈசாக்கும் யாரு, பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. எப்படி ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இந்த 10 கட்டளைகள் உள்ள வராதோ, அவங்க அதுக்கு உட்பட்டவர்கள் இல்லையோ, அதே போலதான் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறார் அப்படின்னா, அந்த ஆபிரகாமினுடைய சந்ததியா வரக்கூடிய புது சிருஷ்டி அப்படிங்கிறார். அப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, எப்படி பிதாவுக்கோ கிறிஸ்துவுக்கும் இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் இல்லையோ, ஒருவேளை நம்ம புது சிருஷ்டியா மாறுறோம் அப்படின்னா நமக்கு என்ன இல்லையா, நமக்கும் இந்த மாதிரி ஒரு சில பிரமாணங்கள் கிடையாது அப்படின்னு ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஏன்னா நம்மளும் அப்படிதான் இருக்கோம், அவருடைய சந்ததியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி ஆபிரகாமும் ஈசாக்கும் அந்த ஒரு கட்டளைகளுக்கு உட்பட்டவர்கள் இல்லையோ, புது சிருஷ்டியும் அந்த கட்டளைகளுக்கு உட்பட்டவர்கள் இல்லை அப்படிங்கிறாரு. இது என்ன மாதிரியான ஒரு பாக்கியம்னு பாருங்களேன். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது, அக்ரிமெண்ட்ஸ் இருந்தது ஆதாமுக்கும் தேவனுக்கும். மாம்சீக இஸ்ரேலர்கள் கூட என்ன கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணங்கள் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவரே வந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சப்ஜெக்ட் ஸ்டார்டிங்ல என்ன ஒரு விஷயம் கவனிச்சோம் அப்படின்னா, இந்த விஷயத்துல அவருடைய யுகத்துல கூட இந்த உலக மக்களுக்கு என்ன இருக்கு, ஒரு லா இருக்கு. அநீதியான விஷயங்கள் செய்யக்கூடாது, நீதியின் மேல வந்து அவங்க வாஞ்சையா இருக்கணும். அப்படிங்கும் போது அப்ப யாருக்கு தான் பிரமாணமே இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய தேவனுக்கு பிரமாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் மேற்பட்டவர்.
ஓகே, அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது மைண்ட் லெவல்ல. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? நியாயப்பிரமாணத்தை மொத்தத்தையும் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி சரண்டர் பண்ணிட்டார், ஈடுபலி செலுத்திட்டார். ஸோ அவரும் எதுக்கு உட்பட்டவர் இல்லை? பிரமாணங்கள் கட்டளைகளுக்கு உட்பட்டவர் இல்லை. ஆனா அவருடைய சந்ததியா வரக்கூடிய நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு தரார் அப்படின்னா, புது சிருஷ்டிக்கும் அந்த பிரமாணத்திலிருந்து ஒரு விலக்கு தரப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன், எதனால இப்படி ஒரு விஷயம் அப்படின்னா, நம்முடைய இரட்சகர் மேல நாம வைக்கப்பட்ட அந்த ஒரு விசுவாசம், த்ரூ ஃபெய்த் அப்படிங்கிறார் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர். ஏன்னா நம்மள பிதா நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு ரான்சம்னால நம்மளை எப்படிதான் பாக்குறாராம் இந்த புது சிருஷ்டி. ஆக்சுவலி ரான்சம் கொடுத்துட்றாரு, உலக மக்களுக்கே கொடுக்குறாரு, புது சிருஷ்டிக்கு மட்டும் கொடுக்குற அந்த ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த புது சிருஷ்டியுடைய கிரியை காட்டுறாங்க இல்லைங்களா, அந்த ஒரு விசுவாசத்தின் மூலமாக அவருடைய குமாரனுடைய அடிச்சுவடுகள்ல நடந்து போறாங்க இல்லையா, சபை வகுப்பாரா மாறுறாங்க இல்லையா, அவங்கள தேவன் டீல் பண்றதே ரொம்ப டிவைனா டீல் பண்றார் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. எப்படின்னா, ஒரு நீதிமான் போல நம்மள எப்போதுமே ட்ரீட் பண்றாராம் பிதா. இப்ப நம்ம நீதிமான்களா? இல்ல, பாவிகள். நீதிமான்கள் ஆகிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவருடைய அந்த ஒரு மகிமையான காலப்பகுதியில கூட உலக மக்களுக்கு என்ன இருக்கு? பிரமாணங்கள் இருக்கு. ஆனா இந்த சுவிசேஷ யுகத்துல யாரை தேர்ந்தெடுக்கிறார்? புது சிருஷ்டிகளை தேர்ந்தெடுக்கிறார். நம்ம இப்ப கூட ரீசெண்டா கூட பார்த்திருப்போம் அந்த 9th சாப்டர் ஸ்டடியில. புது சிருஷ்டிக்கு கம்ப்ளீட்டான சுயாதீனம் இருக்கு இல்லைங்களா? ஏதாவது நிர்பந்திக்கிறாரா பிதா நீங்க தான் சபையா ஆகியே தீரணும் அப்படின்னு? இல்ல. அப்ப சுயாதீனம் இருக்கு. அதே நேரத்துல நம்ம ரீசெண்டா கூட ஸ்டடீஸ்ல பார்த்திருப்போம், புது சிருஷ்டியுடைய நியாய தீர்ப்பு யார் கையிலேயே இருக்கு? புது சிருஷ்டி கையிலே இருக்கு இல்லைங்களா? சோ நம்முடைய ஓட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதான் பிதா பாக்குறாரு. அப்ப புது சிருஷ்டியினுடைய பிரமாணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை குறித்து இன்னொரு வாரமும் நமக்கு பாடங்கள் போகும். அப்ப இந்த வாரத்துல நம்ம கத்துக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம இந்த புது சிருஷ்டியுடைய இந்த காலப்பகுதியில இந்த செலெக்ஷனுக்குள்ள நம்ம என்ன மாதிரி ஒரு பீரியட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு அப்படின்னா, நாம எல்லாம் இருக்கக்கூடிய இடம் ஒரு கிரேஸ் பீரியட் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஏன் அப்படின்னா, வெறும் முற்றிலும் பிதா நம் மீது காட்டக்கூடிய அளவில்லாத அந்த கிருபை அன்பு. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, ராத்தல் ஊமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நம்ம கவனிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ பிஸ்னஸ் பண்றதுக்கு ராத்தல் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு ராத்தல் கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய நீதி நம்ம எந்த அளவுக்கு ஒரு மேன்மையானதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ராத்தல் ஊமையில வர்றது போலதான் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்னவோ அதேதான் நம்முடைய மூத்த சகோதரராகிய ரசல் பிரதருக்கும். புரியுதுங்களா? இப்பெல்லாம் நமக்கு ஓகேயா தோணும், ஜஸ்டிஃபைங்கா இருக்கே இந்த விஷயம் கேட்க அப்படின்னு. நம்முடைய மூத்த சகோதரர் ரசலுக்கு என்னவோ அதுதான் யாருக்கும் நமக்கும். இப்ப எங்கேயாவது கம்பேர் பண்ண முடியுதா? ஏன்னா அவங்களுடைய ஓட்டங்கள் எப்படி இருந்திருக்கு. இததான் நம்ம ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த ராத்தல் உமையில எல்லாருக்கும் ராத்தல் கொடுக்குறாரு. ஆனா எப்படி அவர் தேவன் எதிர்பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலும் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதரும் ஒன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்களா? ஆனா என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பாருங்க எல்லாத்துக்குமே. அப்போ நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் மாதிரியா நம்ம ஓடிட்டு இருக்கோம் இந்த அமைஞ்சிக்கரையில, இந்த சென்னை எக்லிஷியால அப்படின்னா இல்ல. ஆனா யாருக்கும் அந்த சாய்ஸ் இருக்கு, அந்த வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பிளெஸிங்ஸ், அந்த ஒரு கிரேஸ் யாருக்கும் வாய்ப்பு இருக்கு, நமக்கும் வாய்ப்பு இருக்கு. மேபி ஒருவேளை நம்மளும் அப்போஸ்தலனாகிய பவுல் போல அவர் எப்படி கிறிஸ்துவை பார்த்து ஓடினாரோ அதே போல நம்மளும் ஓடுறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே எப்படி ஆயிடுவோம் அப்படின்னா ஈக்குவல் ஆயிடுவோம், கிறிஸ்துவ போல ஆயிடுவோம். அகைன் அவங்களுடைய ஒட்டுமொத்த தேவனுடைய திட்டத்திலையுமே தேவன் எல்லா விஷயத்திலுமே இந்த புது சிருஷ்டி எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம உலக பிரகாரமான சபைகள்ல பேர் கிறிஸ்தவ மண்டலத்துல இருந்திருக்கலாம், இல்ல சத்தியத்துக்கு புதுசா இருந்திருக்கலாம். சத்தியத்தினுடைய ஒரு அருமையை புரிஞ்சுக்கிட்டு சத்தியத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகிறோம், இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிதா கிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? பண்ண உடன்படிக்கைக்கு நம்ம உண்மையா இருக்கணும் என்னைக்குமே. பிதா ஆனா என்ன பண்றது இல்லை, நம்முடைய பாவங்களை அவர் பெருசா பார்த்து அந்த பாவத்தை மட்டுமே பார்க்கறதா இருந்தா நமக்கு எல்லாம் வாய்ப்பே இருக்காரு இந்த ஒரு ஓட்டத்துல ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு கூட. அவருடைய குமாரனுடைய அந்த ஒரு மீட்பு, அவருடைய அந்த மத்தியஸ்தராக நமக்கு செயல்படக்கூடிய அந்த விஷயங்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை இம்மட்டும் கட்டி இழுத்துட்டு இந்த சத்தியத்துக்காக ஓட வைக்குது. அப்போ நமக்கு ரோல் மாடல்ஸும் கொடுத்துட்டார். எப்படி கொடுத்துட்டார்?
என்னுடைய குமாரனை பாரு, என் குமாரனை பார்த்து என் குமாரன் போல நடக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் மகிமையான விஷயத்தை தரேன் அப்படிங்கிறார். நியூ இயர் அப்பொழுது எல்லாத்துக்கும் உலக பிரகாரமான மக்கள் ஒரு புத்தாண்டு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பிளெஸ்ஸிங்கான வார்த்தைகள் கேட்க ப்ரேயர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதை விட வேற என்ன பிளெஸ்ஸிங் வேணும்? வேர்ல்ட்லி பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம எதிர்பார்த்து என்னைக்குமே எந்த விஷயத்தையும் இந்த சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வேர்ல்ட்லியான பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வருஷத்துக்கு உண்டான வாக்குத்தத்த வசனங்கள் நான் எடுத்தேன் பிரதர், பைபிள் ஓப்பன் பண்ணிட்டு ரேண்டமா ஓப்பன் பண்ணேன், வந்த வசனத்தை படித்தேன் அப்படின்னு. ஒருவேளை நெகட்டிவான ஒரு வசனம் வருதுன்னா அதை பகிரங்கமா அறிவிப்பாங்களா இதான் வாக்குத்தத்த வசனம்னு? டக்குன்னு பைபிள் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு டைம் ஓப்பன் பண்ணுவாங்க, வேற ஏதாவது வசனம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதமான விஷயங்களே நம்ம கேட்டுட்டே இருக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. என்னதான் பிளெஸ்ஸிங் அப்படின்னா, இந்த சத்தியம் நமக்கு கிடைக்கப்பட்ட மிகவும் ஒரு அருமையான பிளெஸ்ஸிங். இனி தேவன் இந்த ஒரு வருடம் தொடங்கி இருக்கு உலக பிரகாரமாக. நம்முடைய ஆயுசு நாட்கள்ல ஒருவேளை தேவன் கிரேஸோட ஒரு 1 இயர் கூட்டி கொடுக்குறார் அப்படின்னா, இந்த 1 இயர் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கலாம்? பவுல் மாதிரி இருக்கலாம், நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் மாதிரி இருக்கலாம். ரோல் மாடல்ஸ் நமக்கு எல்லாத்த விட பெரிய ரோல் மாடல் அவருடைய குமாரன் இல்லைங்களா? அவர் மாதிரி இருக்கலாம். அவர் மாதிரிலாம் இருக்கும்போது ஒருவேளை வாழ்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு தோணும், இப்ப நம்ம மனசு ஏத்துக்க மாட்டேங்குது இல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன ஒரு கணமோ, அவருடைய குமாரனுக்கு என்ன கணமோ, மூத்த சகோதரரை எப்படி தேவன் பார்க்கிறாரோ அதே போல நம்மளை பார்ப்பாருங்களா அப்படின்னா, அவங்கள போல வாழ்ந்தாதான் பார்ப்பார் இல்லைங்களா? அவங்கள போல செய்கை இல்லை, அவங்கள மாதிரி இல்லை அப்படின்னா நம்மளையும் அப்படி ட்ரீட் பண்ண மாட்டார். ஸோ அப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறது நம்முடைய கைகளில் தான் இருக்கு. ஸோ தேவன் ஒரு அபரிவிதமான ஒரு காலங்களை நம்ம கிட்ட கொடுக்குறாரு. நம்ம அடிக்கடி பார்க்குறோம், நிறைய கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் பார்க்குறோம். கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மகா உபத்திரவ காலத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும், முத்திரிக்கப்படணும், நம்ம முத்திரை போடப்பட்ட ஒரு மக்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு புது சிருஷ்டி தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த காலத்தையும் நேரத்தையும் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிரமாணமே இல்லை அப்படிங்கிற வரைக்கும் தான் இந்த பாடத்துல நம்ம பார்த்துருக்கோம். புது சிருஷ்டிக்கு பிரமாணங்கள் இல்லை, ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கிரேஷியஸான ஒரு டிவைன் ஒரு லுக்ல புது சிருஷ்டியை தேவன் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாருக்குமே இருந்தது பிரமாணங்கள், ஆனால் புது சிருஷ்டிக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம், பிரமாணம் இல்லை. ஏன்னா நம்ம பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள்ன்றதை மீறி கிடையாது, நமக்கு என்னதான் அப்படின்னா நம்ம கிருபைக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பாடம் இதுவரைக்கும் இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருவேளை பிதாவுக்கு சித்தமானால் புது சிருஷ்டியுடைய பிரமாணம் குறித்தான விஷயங்களை வரும் நாட்கள்ல அடுத்த வாரம் என்ன பண்ணலாம் நம்ம பார்த்து கன்க்ளூட் பண்ணலாம். தேவன் அடுத்த இந்த ஒரு சாப்டர் கன்க்ளூட் பண்றதுக்கு எவ்வளவு போர்ஷன்ஸ் வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேவனுக்கு என்ன சித்தமோ அதன்படி அடுத்த வாரங்கள்ல நம்ம இந்த ஒரு சாப்டரை கன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பேச வாய்ப்பளித்த சபையாருக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள்.